வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கூகுள் லாகின் வேணும். கூகுள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா, கூகுள் ஆப்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கே கூகுள் ஃபார்ம்ஸ்னு வரும். இந்த கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணோம்னா லோட் ஆகுது. இந்த மாதிரி லோட் ஆகி இன்னும் ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடும். இப்போ இதில் பிளாங்க் ஃபார்ம் இருக்குது. பிளாங்க் ஃபார்மில் நம்ம கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூகுள் ஃபார்ம்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். நிறைய டேட்டாஸ், நிறைய விதமான டேட்டாஸ் வந்துட்டு நமக்கு தனித்தனியாக இருக்கும். அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு மேனிப்புலேட் ஆகாது. டேட்டா வந்துட்டு கரெக்டான செல்லில் வந்து நமக்கு விழுந்ததுனா தான் நம்மளால் டேட்டா வந்து அடுத்தடுத்து மாற்றி நம்ம என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கூகுள் ஃபார்ம் வந்துட்டு டேட்டா கலெக்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளான டூல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறேன். என்ன டேட்டானா பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத எடுத்துக்கலாம். பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இங்கே ஹெடர் கொடுத்துக்கலாம். ஹெடர் கொடுத்துட்டு இங்கே அடுத்து இங்கே கொஷின்ஸ் வந்துடும். இங்கே நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நேம்னு கொடுத்தோன்னே அதுவே ஷார்ட் ஆன்சரில் எடுத்துக்கிச்சு. இப்போ இதில் இத்தனை ஆப்ஷன்ஸ் வருது. ஷார்ட் ஆன்சர் கொடுக்கலாம், பேராகிராஃப் கொடுக்கலாம், மல்டிபிள் சாய்ஸு, செக் பாக்ஸு, ட்ராப் டவுனில் ஃபைலை அப்லோட் பண்ணலாம். இல்லை ஏதாவது சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கலாம், மல்டிபிள் செக் கிரிட் கொடுக்கலாம், டேட்டு டைம், இந்த மாதிரி இன்புட்ஸ் நமக்கு எந்த இன்புட் நமக்கு தேவையோ அந்த இன்புட் கொடுக்கலாம். இப்போ நேம்ங்கிறது ஒரு ஒரு ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு இந்த லைன் இமேஜ் எதுக்காகனா, இப்போ ஜஸ்ட்டு நான் ஏதாவது இதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கூகுள் இமேஜஸ் கூட கொடுக்கலாம். இப்போ நேம் அப்படின்றத நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு இது வருதா, ஹலோ மை நேம் இஸ், இந்த மாதிரி வருதுன்னா இதை இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு இதுக்கு பேக்ரவுண்டு வரும். கொஞ்சம் எனக்கு இதாக வருது, லோட் ஆகுது. இப்போ இப்போ இந்த மாதிரி இதோட ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே எம்டிஐ கொடுத்துட்டு இது மேண்டேட்ரி ஃபீல்டு அப்படின்னா இது ரெக்வயர்டு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா மேண்டேட்ரியாக செலக்ட் ஆகிக்கும் இதில். ஸோ இதை நம்ம இதையே டூப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சோம்னா இங்கே கிளிக் பண்ணோம்னா இன்னொரு டூப்ளிகேட் அப்படியே ஓப்பன் ஆகிடுது. இதே கொஷின்ஸில் மட்டும் மாத்திரம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இது இப்போ நான் 2வது டைம் கிரியேட் பண்ணியிருக்கு, இது வேண்டாம்னு நினச்சோன்னா இல்லைன்னா டெலிட்டு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துக்க முடியும் நம்மளால். ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ நான் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்னொரு கொஷின் ஆட் பண்ணுறேன்னா இங்கேருந்து இங்கே வந்துட்டு ப்ளஸ் கொடுத்து நான் ஆட் கொஷின்ஸ் போய்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இயர் அதாவது இல்லைன்னா ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏஜ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷார்ட் ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஷார்ட் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ரெக்வயர்டுன்னு கொடுக்குறேன். இதில் எனக்கு வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலிடேஷன் எந்த மாதிரினா, நான் இந்த இடத்துல நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். நம்பர்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஓல்ட் நம்பராக இருக்கணும். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன், அதாவது வேலிடேட் பண்ணுறேன். நான் கொடுக்குற டேட்டா வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஏஜ் வந்துட்டு நம்பரில் தான் இருக்கணும். கண்டிப்பாக எந்த நம்பருக்குள்ளே இருக்கணும், இல்லை முழு நம்பராக இருந்ததுன்னா ஓல்டு நம்பர்னு கொடுக்கணும். நம்பராக இருக்கணுமா இல்லையா, நம்பரில் டிஜிட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா நம்பர் கொடுத்தா போதும். ஓல்டு நம்பர்னு கொடுத்தோம்னா ஓல்டு நம்பர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதர்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் நாட் டு சே அப்படி நம்ம கொடுத்துக்க முடியும். நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொடுப்பேன். இதே மல்டிபிள் சாய்ஸ் வேணால் எனக்கு செக் பாக்ஸாக வேணும் அப்படின்னா செக் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ட்ராப் டவுனில் வேணுன்னா ட்ராப் டவுனில் காமிக்கும். இப்போ நான் ட்ராப் டவுனில் கொடுக்குறேன். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கூகுள் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏஜ் இது மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிறதுல நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்கே ப்ரிவ்யூ இருக்கும். இந்த ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இது எந்த மாதிரி ப்ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இதையே வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்டு இந்த லிங்கை காப்பி பண்ணி இது பண்ண முடியும் நம்மளால். இப்போ இதை நான் முடிச்சிருக்கேன். இந்த டேட்டாவை முடிச்சிருக்கேன். இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணுறேன்.
ஸோ இந்த ரெஸ்பாண்ட் யாரெல்லாம் பண்ணலாம்னா பப்ளிஷ் பண்ணலாம். இல்லைனா நான் ஏதாவது கொடுக்கணும், யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஆக்சஸ் கொடுக்க முடியும். நான் கொடுத்துட்டு இங்கே பப்ளிஷ் கொடுத்துட்றேன். பப்ளிஷ் கொடுத்துட்டு நான் இந்த லிங்கை காப்பி பண்ணுறேன். அது இந்த லிங்கை இங்கே கிளிக் பண்ணேன்னா நான் இங்கே காமிக்கும், இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே ஷார்ட் அண்ட் கொடுத்தோம்னா இந்த ஷார்ட் ஆகிக்கும். ஸோ இதை நான் கொண்டு போயிட்டு நான் இது ஒரு கூகுள் ஃபார்மில் போடுறேன். இந்த ஃபார்ம் போடுறேன். இப்போ நேம் கேட்குது, இங்கே கேட்குது, இங்கே ஆன்சர் கொடுக்கணும். டெஸ்ட் நேம் ஒரு 45 அப்படின்னு கொடுக்குறேன் ஏஜ். இது வந்துட்டு ப்ரிஃபர் நாட் டு சென்ட் கொடுக்குறேன் இல்லைங்களா. இப்போ நான் இங்கே வந்துட்டு 45.1 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஓல்டு நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. 46ன்னு கொடுத்தா எடுத்துக்கிச்சு. இது 46.5ன்னு எடுத்துக்காது. ஸோ இதுதான் இந்த வேலிடேஷன். நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டேன்னா என்னாகும், சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ரெஸ்பான்ஸ்னு வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்ஸில் போய் பார்த்தோம்னா இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெஸ்பான்ஸை நம்ம கூகுள் ஷீட்டோட லிங்க் பண்ண போகிறோம். அடுத்தது கூகுள் ஷீட்டோட லிங்க் பண்ணுறோன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு புது ஷீட் கிரியேட் பண்ண சொல்லுது. ரெஸ்பான்ஸ் ஃபார் த கொஷன். ரெண்டாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு இல்லை எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுள் ஷீட் இருக்குன்னா பண்ணிக்கலாம். க்ரியேட் கொடுக்குறேன்னா க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அங்கே என்னென்ன ஃபார்மில் நான் டைப் பண்ணி இப்போ நான் இன்னொரு ரெஸ்பான்ஸ் டைப் பண்ணுறேன். TS 37 34 சரி மேல் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணோன்னா இங்கே டேட்டா வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். நமக்கு இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் கூகுள் ஃபார்ம் டு கூகுள் ஷீட் ரொம்ப ஈஸியானது. இதில் இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். நன்றி.